தன் ஊர் பெருமையை பெரியாழ்வார் பாடுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள பெண்கள் மின் அணைய மின்னல் போல் இருக்கக்கூடிய நுண் இடையார் சிறுத்த இடை கொண்டவர்களாம். அதாவது வானத்துல மின்னல் வெட்டுறதுன்னா அது எவ்வளவு தூரம் ஸ்லெண்டரா ஸ்லிம்மா இருக்கும். அந்த மின்னல் போல் ஸ்லிம்மா இருக்கக்கூடிய இடை கொண்ட பெண்கள். விரி குழல், குழல்னா கூந்தல்னு அர்த்தம். விரி குழல்னா நல்ல அகலமான கூந்தல், நல்ல பெரிய நீளமான கூந்தலோடு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த விரிந்திருக்கக்கூடிய அவர்களுடைய கூந்தல் இருக்கே, மயில் தோகை போன்ற அவர்களின் கூந்தலிலே நுழைந்த வண்டு. வண்டு உள்ள போய் நுழையுமா. அப்படி வண்டு உள்ள நுழைஞ்சுட்டு, என்னடா இது பூக்களிலே இல்லாத நறுமணம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்களின் கூந்தல்ல நறுமணம் இருக்கேன்னு சொல்லி வண்டு சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு. சாதாரண கூந்தல்ல, அதுல பாருங்க பூவே சொல்லல, பூச்சூடாத கூந்தலிலே வண்டு வந்து அமரும். இது எந்த கூந்தலை சொல்லியிருக்கார் அப்படின்னா, பெரியாழ்வார் தன் திருக்குமாரத்தியான ஆண்டாளை பற்றி தான் சொல்லி இருக்கிறார்னு இதுல இருந்து புரியுது. என்ன காரணம்னா, பொதுவா பூக்களாலதான் பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் வரும்பா. ஆனா ஆண்டாள் கூந்தல் எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டாள் கூந்தல்ல சூடினா பூவுக்கே தனி நறுமணம் வந்துருமா. ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணா, ஒவ்வொரு நாளும் பெரியாழ்வார் பெருமாளுக்குன்னு தொடுத்து வச்ச மாலையை எடுத்து கூந்தல்ல அணிஞ்சுனுட்டு அப்படியே அழகு பார்ப்பாளாம். பொதுவா கழுத்துல போட்டுண்டானே நம்ம சித்திரங்கள்ல பாக்குறோம். ஆனா நம்முடைய குரு பரம்பரை நூல்கள் எல்லாம் பார்த்தா குழல்ல சூடி கொடுத்தாள் என்றுதான் இருக்கிறது. அதனால செழுங்குழல் மேல் மாலை தொடை தன் அரங்கருக்கியும் மதிப்புடைய சோலைக்கிளி. தன்னுடைய கூந்தல்ல தான் அந்த மாலையை சூடி பார்த்துட்டு அப்படியே கூந்தலோட சேர்த்து இப்படி பெருமாளுக்கே தோமாலைன்னு திருமலையப்பனுக்கு அணிவிக்கிறா இல்லையா, தலையோட சேர்த்து தானே இருக்கு. அப்படி கூந்தலோடு சேர்த்துத்தான் அந்த மாலைகளை ஆண்டாள் நாச்சியார் அணிந்து கொள்வாள். அணிந்து கொண்டு அப்படியே எடுத்து வச்சிருவா கண்ணாடியில அழகு பார்த்துட்டு. ஆண்டாள் அணிஞ்சின்றது தெரியாம பெரியாழ்வார் கொண்டு போய் பெருமாளுக்கும் ரொம்ப நாள் சமர்ப்பிச்சுட்டு இருந்தார். அப்புறம்தான் ஒரு நாள் ஒரு ரோமம் இருப்பதை பார்த்துட்டு இது ஆண்டாள் அணிஞ்சுட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சு ஆண்டாளை கண்டிச்சுட்டு வேற புது மாலையோட பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட போனார். பெருமாள் கேட்டார், என்ன மாலை இது, வாசனையே இல்லையேன்னார். பெரியாழ்வார் சொன்னாராம், பகவானே க்ஷமிக்கணும், ஏதோ என் பொண்ணு கோதை சின்ன பொண்ணு விவரம் தெரியாம மாலையை எடுத்து போட்டுட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு அப்படி பண்ணல, அவ சூடாத புது மாலை ஃப்ரெஷ்ஷான மாலை தான் கொண்டு வந்திருக்கேன், வாசனை இருக்கணுமேன்னார். பெருமாள் சொன்னார், இல்ல இல்ல, இந்த பூல எல்லாம் வாசனை இல்ல, உங்க பொண்ணு கிட்டதான் பக்தின்னு ஒரு வாசனை இருக்கு. அந்த பக்தியுடைய உங்கள் மகளின் கூந்தல்ல சூடினாதான் பூவுக்கே வாசனை வருது. பூவால் கூந்தலுக்கு வாசனை இல்ல, அவள் கூந்தலால் தான் பூவுக்கே வாசனை வருகிறது. அவ கூந்தல்ல சூடிக்களைந்த மாலையே எனக்கு கொடுங்கோ, அவள் என்னை ஆண்டு விட்டாள் ஆண்டாள்னு பெருமாள் சொன்னார். அப்போ பூச்சூடாத கூந்தல்ல வண்டு வந்து உட்காரணும்னா அந்த நறுமணம் யாருக்கு இருக்கும், ஆண்டாளுக்கு தான்.